ஒவ்வொரு நாளும் நன்மையினால், ஆசீர்வாதத்தினால், இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நன்மையின் நாளாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அற்புதத்தின் நாளாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பல வேளைகள் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அற்புதத்தை பார்க்க மறந்துடுவோம், இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவோம். we will miss the miracle. ஏன் அற்புதத்தை நம்ம இழந்து போகிறோம் அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ரொம்ப பிஸியாக மாறிடுவோம். மற்ற காரியங்கள் மேலே ரொம்ப கவனம் செலுத்தி அதுலேயே ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால ஆண்டவர் மறந்துடுவோம், அற்புதத்தை மறந்துடுவோம், அவர் நம்மளுக்கு வச்சிருக்கிற நன்மைகளை பார்க்க மறந்துடுவோம். ஆனால் இன்றைக்கு மறவாமல் இருக்க, இன்றைய தினம் முதல் ஒரு நாளும் மறவாமல் இருப்பதற்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நினைவுபடுத்துகிறார். லூக்கா 10:39 இப்படி இருக்கு: அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். Do not miss the miracle of the moment. இப்பொழுது உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற அற்புதத்தை மிஸ் பண்ணாமல், இழக்காமல் அதை நீங்கள் பார்த்து அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். மார்த்தாவுடைய சகோதரி மரியா இங்கே இருக்கிறார். மரியா என்ன பண்ணான்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவர் சொல்லுகிறத பேசுகிறத கேட்டுக்கொண்டிருந்தாள். இந்த சம்பவம் நம்மளுக்கு நல்லா தெரியும். மார்த்தா என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, வீட்டில் நிறைய வேலைகள் இருந்துச்சு, இயேசுவை எப்படி உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகளில் இயேசுவை மறந்துட்டா. ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு சொல்லுகிற காரியம் இதுதான்: வேலையின் நடுவே தேவனை மறந்து விடாதே. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே உழைக்கணும், வேலை செய்யணும், அதெல்லாம் நல்லது தான். ஆனால் அந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை பார்க்கறதுக்கோ கேட்கறதுக்கோ மறந்து விடுவோம். அந்த அற்புதத்தை மிஸ் பண்ணிடுவோம். அந்த வார்த்தை தான் அற்புதம் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளணும். ஒருவேளை தொடர்ந்து நீங்கள் நிறைய வேலையின் பழுவாக ஓடிக்கொண்டே இருந்தீங்கன்னா, அந்த வேலைகளிலிருந்து, எல்லா காரியங்களிலிருந்தும் உங்களை விலக்கி அந்த நேரத்தில் தேவ வார்த்தையாகிய அற்புதத்தை பார்க்க, நோட்டீஸ் பண்ண, கவனம் செலுத்த நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். Do not miss the miracle of the moment. இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிற, நிகழ்காலத்தில் இருக்கிற அந்த அற்புதத்தை நீங்கள் இழந்துடக்கூடாது, பார்க்காமல் விட்டுறக்கூடாது, அனுபவிக்காமல் விட்டுறக்கூடாது. அதற்கு ஒரே காரணம் என்னென்னா, நம்முடைய வேலைகளிலிருந்து நம்மளை விடுவித்து கொஞ்சம் டைம் எடுத்து தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனம் செலுத்தி அந்த இடத்துல தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படின்றத கேட்கறதுக்கு நம்மை அர்ப்பணித்து அவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம உட்காரும் பொழுது தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். அப்படின்னா நிறைய பேர் எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, வேலை செய்யாமல் விட்டுட்டு வந்து உட்காந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கணுமா அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. வேலையின் நடுவே தேவனை மறவாமல், வேலையின் நடுவே தேவனை தேடுங்கள். நீங்கள் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், வேலையை முக்கியமாக வைக்காமல், உங்களுடைய காரியங்களை முக்கியமாக அங்கே வைக்காமல், தேவ வார்த்தை, தேவனுடைய சத்தம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு வேலையின் நடுவே தேவ சத்தத்தை நாடுங்கள். தேவன் உங்களுக்காக பிரத்யேகமாக விசேஷமான காரியங்களை அந்த வேலையின் நடுவே உங்களுக்கு சொல்லி தருவார். அதுலேயும் அற்புதத்தை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அற்புதத்திற்கான ரகசியம்: தேவனுடைய வார்த்தை, அவருடைய சத்தம். ஸோ எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும், இதை எங்கே கேட்டுட்டு இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியத்தை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தாலுமே, இந்த நேரத்திலேயே தேவனுடைய வார்த்தையும் சத்தமும் என்ன அப்படின்றத நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படிக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையும் சத்தத்தையும் நீங்கள் 24 மணி நேரம் கேட்டுகிட்டே இருங்க. உங்களுக்கான அற்புதமான காரியங்களை தேவன் இன்றைக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாளை தேவன் உங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துங்க.